இன்றைக்கு வாடிக்கையாளர்கள் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நிறையவே ஹை நெட்வொர்த் கஸ்டமர்ஸ்னு நான் நினைக்கிறேன். அண்ட் யூ மஸ்ட் பி நோயிங் தட் 20% of the customers bring in the 80% profit for any big company. வாடிக்கையாளர்கள் 100 பேர் இருக்காங்கன்னா அதில் 20 விழுக்காடு மேலே மிகப்பெரிய அளவிலே முதலீடு. அவர் சொல்கிறார் கோடிக்கணக்கில் சிட் போட தயாராக இருக்காங்க. இது ஒரு பெரிய மெசேஜ் எங்களுக்கு. அங்கே எதிர்பார்க்கவே இல்லை, அதை கூட செய்வதற்கு தயாராக. இந்த ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவல்ஸ் கஸ்டமர்ஸ் இருக்காங்களா, அவங்க 20 விழுக்காடு தான் இருப்பாங்க. ஆனால் அந்த 20 விழுக்காடு வாடிக்கையாளர்கள் தான் நிறுவனத்தினுடைய லாபத்தில் 80 விழுக்காடை கொண்டு வருகிறவர்கள். அப்போ பாக்கி இருக்கிற 80 விழுக்காடு கஸ்டமர்ஸ் அவங்க 20 விழுக்காடு ப்ராஃபிட்டை கொண்டு வர்றவங்க. இப்போ இவங்களை யார் தேவைன்னா 2 பேரும் தான் தேவை. இது ஒன்றை ஒன்று இணைத்தால் தான் இந்த மாடல் ஒர்க் ஆகும். அதை மிகச்சரியாக புரிந்து கொண்டதற்கான உதாரணம் என்னவென்று நான் நினைக்கிறேன் என்றால், நிறைய பிரான்ச்சஸ். ஏன் நிறைய பிரான்ச்சஸ் தேவைன்னா, ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் எக்ஸ்பென்ஸ் இருக்குது சார். எல்லாமே எக்ஸ்பென்ஸ் தானே, அப்புறம் ஏன் பிரான்ச் வேணும்? ஒரே ஒரு காரணம் தான் சார், சிட் ஃபண்ட்ன்ற ப்ராடக்ட் இருக்கு பாருங்க, இது சோப்பு கிடையாது. இது நம்ம வாங்குற சல்வார் கமீஸ் கிடையாது. இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் பரவாயில்ல, நேராக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அது ஒர்க் ஆகலைனாலும் நமக்கு. சிட் ஃபண்டுன்றது அப்படி இல்லை. அந்த ப்ராடக்டில் அவர்கள் விதைத்திருக்கிற அந்த அஸ்திவாரம் என்ன தெரியுமா? நம்பிக்கை மாத்திரம்தான். நம்பிக்கை தான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, சிட் ஃபண்டுன்றது கான்செப்ட் இந்தியாவுக்குள்ளே எப்போ வந்தது? உலகத்திலேயே முதல்ல இந்தியாவுக்கு தான் வந்தது. இந்தியாவுக்கு முதல்ல வந்தது கிட்டத்தட்ட 1700 17th செஞ்சுரியிலே வந்திருக்கீங்க. அவ்வளவு பழமையான ஒரு சேமிப்பு திட்டம் இது. முதலில் சவுத் இந்தியாவில் தான் வந்திருக்கு. தென் இந்தியாவிலிருந்து தான் ஆரம்பித்தது சிட் ஃபண்ட் இண்டஸ்ட்ரி. அதற்கு பிறகு வட இந்தியாவும் அதை வாங்கி கொண்டார். தம்பி ஐயாவுடைய மகன் பிரேம் அவர்கள் இங்கே பேசுகிற போது, we are also thinking about our expansion on the online and digital channels ன்னு சொன்னார். ரொம்ப முக்கியம். நீங்கள் உங்கள் பெட்டிங்கே இன்றைக்கி அதை பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த சிட் ஃபண்டில் அந்த இதை கேட்குறாங்க இல்லை, நான் யார் முதல்ல எடுக்கிறது, யார் பின்ன, அதை கூட ஆன்லைனில் இன்றைக்கி நடத்துவதற்கு சில நிறுவனங்கள் முயற்சி பண்ணுகின்றன. ஐ எம் நாட் ஷுர் இஃப் தட்ஸ் கோயிங் டு பி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் முகமுகமாக செய்வது என்பது, நம்பிக்கையானவர்களுக்கு நடுவிலே செய்வது என்பது ரொம்ப அந்த நிறுவனத்தை பற்றிய ஒரு குட்வில்னு சொல்லுவாங்கள்ல, அதை வளர்த்தெடுக்கும். ஆன்லைனில் பேமெண்ட் ஆப்ஷன்ஸை நீங்கள் கொடுக்குறதால கட்டாயமாக செய்ய வேண்டியது, காலத்தின் கட்டாயமாக செய்ய வேண்டியது அது. அப்போ அவர் தம்பி பேசுகிற போது சொன்னார், நாங்கள் அந்த டிஜிட்டல் ஆப்ஷன்ஸையும் யோசிச்சுட்ருக்கோம். ரொம்ப முக்கியம். எந்த அளவு நீங்கள் டிஜிட்டல் ஆப்ஷன்ஸுக்கு போனாலும் உங்களினுடைய அடிப்படை என்று எனக்கு தோன்றுவது வாடிக்கையாளர்களுக்கு இருக்கிற அந்த ஒரு நம்பிக்கை. உங்கள் அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை தான், நம்ம கேட்கும்போது கிடைக்கும். அந்த ஒன்றுத்து மேலே தான் அந்த கட்டடம் நிற்கிறது. அதுதான் அதனுடைய மைய புள்ளி.